அடுத்து சரி இப்போ நம்ம விதைக்க போகிறப்போ எவ்வளோ விதைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஒரு ஏக்கரா பூமிக்கு நம்ம விதைக்கணும்னா 5 கிலோ வேணுங்க. ஒரு ஹெக்டேருங்கிறது 2.5 ஏக்கர். அந்த 2.5 ஏக்கருக்கு விதைக்கணும்னா 12 கிலோ வேணுங்கிறது நாங்கள் சிபாரிசு செய்யக்கூடிய அளவு. இந்த விதைப்பு வந்து நீங்கள் கை விதைப்பாக விதைப்பீங்க. பெரும்பாலும் விவசாயிகள் வந்து கை விதை ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு கை விதைப்பாக விதைச்சிட்டு அப்புறம் வந்து மேலே ஓட்டி விடுவாங்க. அப்படி தான் பண்ணுறது வழக்கம். அப்படி விதைக்கும் போது என்ன ஆகும், ஒரு இடத்துல பயிர் எண்ணிக்கை அடர்த்தியாகவும் ஜாஸ்தியாகவும் இருக்கும், ஒரு இடத்துல பயிர் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். இப்போ பயிர் எண்ணிக்கை எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே மகசூல் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம், பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும் அப்படின்ட்டு. பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏர் பின்னாடியே இந்த ஏர் கலப்பையில் விதைக்கும் கருவிகள் அட்டாச் பண்ணி இப்போ நிறைய தயாரிச்சிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் விதைக்கலாம். அப்படி பயன்படுத்தி விதைக்கும் போது விதை அளவு கணிசமாக குறையும். உங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கே பார்த்தீங்கன்னா 10 கிலோ இருந்தால் போதும். 4 கிலோ 3.5 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு இருந்தால் போதும், நீங்கள் விதைச்சிடலாம். எவ்வளோ இடைவெளி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வரிசைக்கு வரிசை விதைப்பு செய்யும்போது 22 சென்டிமீட்டர் இடைவெளி வேணும்னு சொல்கிறோம். இப்போ 30 சென்டிமீட்டருங்கிறது ஒரு அடி, 22ங்கிறது சராசரியாக 3/4 அடி வரும். ஆக வரிசைக்கு வரிசை 3/4 அடி இடைவெளி இருக்கணும். பயிருக்கு பயிர் எவ்வளோ இடைவெளி இருக்கணும்னா ஒரு 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1/4 அடி 1/2 அடிக்கு கொஞ்சம் கம்மி, அந்த அளவில் இடைவெளி இருக்கணும். இப்போ நீங்கள் கை விதைப்பு தான் வச்சிருக்கிறேன், அது எப்படி நம்ம வரிசை விதைப்பு இதுக்கு கொண்டு வர்றது அப்படின்னா, நீங்கள் வந்து குறுக்கு அந்த ஏர் ஓட்டலாம். இந்த கலப்பை ஓட்டும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிற பயிர்கள்லாம் களைஞ்சு போயிட்டு உங்களுக்கு வந்து பயிர் எண்ணிக்கை ஓரளவுக்கு பராமரிக்கும்.